ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.7ல கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோவிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு பேசிக் எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் என்னது? இப்போ a to the power of m, a to the power of n அப்படின்னா நமக்கு காமன் பேஸ் தென் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப பவரை வந்து ஆட் பண்ணுவோமா? அப்போ m plus n. இது a to the power of m divided by a to the power of n. இங்க டிவிஷன் அப்படிங்கிறப்ப a to the power of m minus n. Then power of power a to the power of m then whole to the power of n அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆஃப் m into n. இப்போ சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். நமக்கு என்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? 400 x to the power of 4 y to the power of 12 z to the power of 16 divided by 100 x to the power of 8 y to the power of 4 z to the power of 4. இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நார்மல் ரூட் கான்செப்ட் தான். இப்போ காமனாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 0000 அப்படிங்கிறப்ப கேன்சலா, அப்போ ஜஸ்ட்டு வெறும் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 then x to the power of 4 divided by x to the power of 8. நமக்கு எப்பயுமே எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வேணும். அப்போ நமக்கு டினாமினேட்டரில் தான் வந்து லார்ஜர் நம்பர் இருக்கு. அப்போ 8 minus 4 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 4. ஸோ divided by x to the power of 4 y to the power of 12 and 4. நமக்கு 12 minus 4 வந்து 8. ஸோ y to the power of 8 then z வந்து நியூமரேட்டரில் தான் அதிகமான பவர் வேல்யூ இருக்கு. அப்போ 16 minus 4 நமக்கு 12. ஸோ z to the power of 12. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறப்ப நமக்கு ஜஸ்ட் 2 தான். ஸோ 2 தென் எப்பயுமே வேரியபிள் அப்படிங்கிறப்ப நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் y to the power of 8 நமக்கு ரூட் அப்படிங்கிறப்ப 1/2 கான்செப்ட். அப்போ y to the power of 8 டைம்ஸ் ஆஃப் 1/2 இதுதான் மீனிங் ஆக்சுவலா. ஸோ y to the power of 4 அப்படிங்கிறது ஆன்சரா. அப்போ y to the power of 4 then z to the power of 12 அப்படின்னா 12 divided by 2 அப்படிங்கிறப்ப z to the power of 6 then divided by x to the power of 4. அப்போ 4/2 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ நான் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2. நமக்கு அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் இதை நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நமக்கு காமனாக ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த 7 எப்படி எழுதலாம்னா ரூட் 7 தென் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ இந்த பொசிஷனில் வந்து ரூட் 7 ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு ஸ்கொயர் காமனாக இருக்கனால ரூட் 7x ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா? அதே மாதிரியே ரூட் 14 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 டைம்ஸ் 2 நமக்கு இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்டூ ரூட் ஆஃப் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் லாஸ்ட்டாகவும் நமக்கு பி ஸ்கொயர் கான்செப்ட் வேணும். அப்போ 2 அப்படிங்கிறப்ப ரூட் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு தேவையானபடி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2. இப்போ 7x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ரூட் 7x ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். ஸோ ரூட் 7x தென் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 then root 7 into root 2 then x plus 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? square root of 2 then whole square. இப்போ நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணலாம். இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இப்படி இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம்? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் கான்செப்டா. அப்போ ஏவோட பொசிஷன் நமக்கு என்ன இருக்கு? root 7x
தென் பியோட பொசிஷனில் ஜஸ்ட் ரூட் டூவா, ஸோ ஸ்கொயர். இப்போ நியூமினேட்டர் வேல்யூ முடிஞ்சு. நமக்கு டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் வர வேல்யூவை அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் 1/16 காமனாக வெளியே எடுக்கிறேன். அதாவது காமன் டினாமினேட்டரை மாற்றுறோம். இங்கே நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ நமக்கு 16 மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ 16x ஸ்கொயர், நமக்கு இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. 2 இன்ட்டு விச் நம்பர் ஈக்குவல் டு 16? நமக்கு 8. அப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 16 இருக்கு, ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? 1/16. இந்த 16 அப்படிங்கிறப்ப 4 டைம்ஸ் 4, அப்போ 4 ஸ்கொயரா? ஸோ 4 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நமக்கு ஏ ஸ்கொயர் கான்செப்ட் வேணும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 4x ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா? மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 4x இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ இதனோட பொசிஷன் நமக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நமக்கு மாற்றிக்கலாம். இப்போ கரஸ்பாண்டிங் பிளேஸ் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணலாம். 1/16, தென் ஏவோட பொசிஷனில் இருக்கிறது 4x. அப்போ 4x, தென் பியோட பொசிஷனில் ஜஸ்ட் 1 மட்டும் இருக்கா? இப்போ 4x மைனஸ் 1, தென் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16. இப்போ நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணலாம். நமக்கு கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14x ப்ளஸ் 2, then divided by x square minus 1/2x plus 1/16. இப்போ நம்ம நியூமரேட்டர் ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா? அப்போ என்னன்னு இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, then ஹோல் ஸ்கொயர், தென் டினாமினேட்டருக்கு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோமா? 1/16, then 4x minus 1 ஹோல் ஸ்கொயர். நமக்கு 1/1 அப்படிங்கிறப்ப இந்த 16 வந்து நியூமரேட்டருக்கு மூவ் ஆகுமா? அப்போ ஆக்சுவல் மீனிங் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 தென் ஸ்கொயர் டிவைடட் பை 4x மைனஸ் 1 ஸ்கொயர். நமக்கு இப்போ ஸ்கொயர் ரூட்டை இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 16 ஸ்கொயர் ரூட். இப்போ 16 ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்போ 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ ஜஸ்ட் 4 மட்டும் வரும். இப்போ ரிமைனிங் நமக்கு வேரியபிள் இருக்கனால மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகுமா? அப்போ ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட் 4x மைனஸ் 1 மட்டும் கிடைக்குமா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 then a plus b whole to the power of 8, x plus y whole to the power of 8, then b minus c whole to the power of 8. Denominator 81, then b minus c whole to the power of 4, a minus b whole to the power of 12, b minus c whole to the power of 4. நமக்கு இங்கே நம்பர் அப்படிங்கிறப்ப ரூட் ஆஃப் 121 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 11 மட்டும் வருமா? தென் டினாமினேட்டரில் 81 அப்படின்னா 9. ஸோ இப்போ நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வேரியபிள் அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் பி ஒரே ஒரு டேம் தான் இருக்குது. இங்கே நமக்கு பவர் 8 அப்படின்னா ரூட் எடுக்கிறப்ப 1/2 கான்செப்ட். அப்போ வேரியபிள் அப்படிங்கிறதுனால நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ஏ ப்ளஸ் பி ஹோல் டு த பவர் ஆஃப் 4. XY பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ x ப்ளஸ் ஒய்
இங்கே 8 இருக்கனால நமக்கு 4. தென் b மைனஸ் சி நமக்கு டினாமினேட்டர்லையும் b மைனஸ் சி இருக்கு. அப்போ டினாமினேட்டரில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா b மைனஸ் சி ஹோல் டு த பவர் ஆஃப் 8. இப்போ b மைனஸ் சி பவர் 8, b மைனஸ் சி பவர் 8. நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். தென் எக்ஸஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் a மைனஸ் பி ஹோல் டு த பவர் ஆஃப் 12. நமக்கு பவர் 12 ரூட் எடுக்கிறனால டிவைட் பை 2. அப்போ 12/2 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 6. நமக்கு என்ன வரும்? a மைனஸ் பி பவர் 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.